Okay students, good morning. இது வந்து part 2 ஓட continuation Bresenhams line drawing algorithm ப்ராப்ளத்தோட. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா P4 வந்து நான் சொன்ன மாதிரி P3 வேல்யூ வந்து பாசிட்டிவா வந்துச்சு. அதனால வந்து 24,31 எடுத்துக்கிறேன், 13 எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து K3 வேல்யூ போடுறேன், K = 3 இந்த போடுறேன். P4 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம், பாசிட்டிவ் வருது. அகைன் வந்து 24,14 வருது. இந்த மாதிரி நான் வந்து எது வரைக்கும் சார் போடணும் அப்படின்னா 30,18 வரைக்கும் in between பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ K4 வேல்யூ போடுறேன். K4 வேல்யூ வந்து P5. ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது P4 வேல்யூ எனக்கு 10. அந்த -2 del x அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -4ன்னு வருது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 6ன்னு வந்துடுதுங்களா எனக்கு வேல்யூ. இதோட பாசிட்டிவ் வேல்யூ இது அகைன் பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூ வந்து என்ன பண்ணுவேன், இன்க்ரீஸ் பண்ணுவேன். 26,15 இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி லைக்வைஸ் வந்து நான் வந்து அப் டு எது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன், 30,18 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன். K வந்து 0 to 9 வரைக்கும் வந்திருக்கு. PKன்றது பேராமீட்டர் டிசிஷன் வேல்யூ. இது பாசிட்டிவா நெகட்டிவான்றது பார்க்கறது. இந்த வேல்யூஸ் இப்படி வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நெகட்டிவ் வரும்போது கரெக்டாக இந்த இடத்துல வந்து எக்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், ஒய்யை ஸ்டேபிள் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஸ்டேபிள் பண்ணது இல்லாமல் இங்கே ஃபார்முலாவே நான் மாற்றுவேன். நெகட்டிவ் ஃபார்முலா வந்து வரும், அந்த நெகட்டிவ் ஃபார்முலாவே நான் மாற்றுவேன். ஓகேங்களா? அகெயின் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இடத்துல ஒரு நெகட்டிவ் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இது பாசிட்டிவ் சாரி, இந்த இடத்துல வந்து 28,16, 29,30,18 அப்படின்னு கொஞ்சம் இந்த வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. Bresenhams லைன் அல்காரிதம் வச்சு ரொம்ப அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பிளாட் பண்ணுறேன் டயக்ராம் பிளாட் பண்ணுறேன். எக்ஸுக்கு போட்டேன், ஒய்க்கு போட்டேன். இது வந்து இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க, பிக்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சல்ஸ் மூலியமாக தான் அது பாஸ் ஆகும். ஓகேங்க, லைன் பாஸ் ஆகும். இப்போ இந்த நெகட்டிவ் வேல்யூஸில் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேல்யூஸ் தான் வரும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல 12ன்னு வருது. அப்போ 12ன்னு வரும்போது இந்த வேல்யூ 2 வருது. அப்போ இந்த பிக்சல் மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அர்த்தம் இதில் தான் பாஸ் ஆகும். அப்போ இது ஏன் சார், எது க்ளோசஸ்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல தான் லைன் பாஸ் ஆகும்னு அர்த்தம். எந்த பிக்சல் க்ளோசஸ்ட்டாக இருக்கோ அந்த லைன் தான் பாஸ் ஆகும். இது க்ளோசஸாக இருக்குது, அதனால் இது லைன் பாஸ் ஆகுது. இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால் இது லைனில் பாஸ் ஆகலை. அப்படி பாஸ் பண்ணி நம்ம லைன் அக்யூரேட்டாக ட்ரா பண்ணி எடுக்கும்போது Bresenhams லைன் டிராயிங் மூலயமா அல்காரிதம் மூலயமா இந்த லைனை நான் ட்ரா பண்ணுறேன். இந்த லைன் வந்து ட்ரா பண்ணுறதுனால நம்ம ஃபைனல் அவுட்புட் எடுக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும். இது வந்து நிறைய தடவை வந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸில். ஓகேங்களா? இதை ரொம்ப இந்த வீடியோவை வந்து பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா வந்து இது ரெகுலராக வர கொஸ்டின். ஓகே கைஸ், தேங்க்யூ.